வணக்கம். வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 31ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆடி மாதம் 15ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், திதி தேய்பிறை திதியை. இன்று காலை 7:27 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு நாள் முழுவதும் கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கடகராசிக்கு சந்திராஷ்டமம். ஆடி வெள்ளி அம்மன் வழிபாடு செய்யும் நாள். முடிஞ்சால் திருசூலத்துக்கு வாங்க, திரிபுர சுந்தரி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு போகலாம். சென்னை விமான நிலையத்திற்கு எதிர்ப்புறமாக ரயில்வே கேட்டை தாண்டி உள்ள 1 கிலோமீட்டர் போனால் திரிசூலம் அப்படிங்கிற வில்லேஜ் வரும். அங்கே உள்ள கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. சற்றேறக்குறைய 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்திலே கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன. கஜபிருஷ்ட விமானம், தூங்கானை மாடம் என்று சொல்லக்கூடிய கஜபிருஷ்ட விமானம் கொண்ட மூலவர் திரிசூலநாதர் சந்நிதி. சுவாமி திரிசூலநாதர், அம்பிகை திரிபுர சுந்தரி. ஆடி வெள்ளி இன்று மாலை தரிசனம் செய்ய, திரிபுர சுந்தரியை தரிசனம் செய்ய திரிசூலம் கோவிலுக்கு வாருங்கள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன், புதன், குரு 3 கிரக சேர்க்கை கடகத்திலே. சிம்மத்தில் சுக்கிரன், கேது. மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. காலை 7:27க்கு சந்திரன் மகர ராசியிலிருந்து நகர்ந்து கும்ப ராசிக்குள் செல்கிறது. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆர்எஸ் ஜெயக்குமார், முத்துப்பேட்டை. ஆற்றல்மிகு பரணிநாதரே வணக்கம். ஜாதகத்தில் குளிகனை எப்படி பார்ப்பது? எளிய வழி உள்ளனவா? குளிகன் முக்கியமா? தஞ்சை மாகாணத்தில், தஞ்சை மாவட்டத்தில் எந்த ஜாதகத்திலும் குளிகன் இடம்பெறவில்லையே. ஆமாம், அது குளிகனை வச்சு தான், எங்கே இருக்குங்கிறத வச்சு தான் இந்த பில்லி ஏவல் சூனியெல்லாம் ரொம்ப பண்ணுவாங்க. அது ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்ததும். கேரளாவிலேருந்து ஒரு சில குரூப் ஆஃப் அஸ்ட்ராலஜர்ஸ் அங்கே வந்திருக்காங்க, சோழ தேசத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் எதையாவது ஏவி விடுறது, வச்சு விடுறது, இந்த மாதிரியான அந்த தொல்லைகள் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அப்போது அரசர் கூப்பிட்டு இது எப்படி சாத்தியமாகிறது, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கூப்பிட்டு விசாரித்தப்போ, அந்த குளிகனை வச்சு தான் கால்குலேட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னோடனே, குளிகனே இனிமேல் யாரும் குறிப்பிடவே கூடாது, குளிகன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தானே பண்ணுறாங்க, குளிகனை மென்ஷனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அரசர் உத்தரவிட்டிருக்கிறார். இது தஞ்சாவூரில் நடந்த விஷயம். அதுக்கப்புறம் ஜாதகத்தில் வெறும் நவகிரகம் போட்டால் போகும், குளிகனை மென்ஷன் பண்ணக்கூடாது என்று அது ஒரு ராஜாவுடைய உத்தரவாகவே வெளிவந்திருக்கிறது ஒரு பீரியடில். ஜோதிடத்திலே நிறைய வல்லுநர்களெல்லாம் கும்பகோணத்திலே இருந்திருக்கிறார்கள். கும்பகோணத்துடைய சுற்று வட்டாரம் ஜோதிடத்துடைய ஒரு மெயின் ஹப் மாதிரி இருந்திருக்கு ஒரு பீரியடில். அதே மாதிரி திருநெல்வேலியில் ஒரு பீரியடில் பெரிய பெரிய ஜோசியர்கள்லாம் இருந்திருக்காங்க. சுத்தமல்லி ரொம்ப ஃபேமஸ். அதற்கு கல்லிடை குறைச்சியும் சுத்தமல்லியும் ஜோதிடர்கள் அதிகம் உள்ள ஒரு இடமாக விளங்கிற்று. அங்கேயும் இந்த ஏவல் செய்கிறது, பில்லி சூனியம் வைக்கிறதெல்லாம் சுத்தமல்லியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஒரு பீரியடில். எங்கள் அப்பா சொல்லியிருக்கார், அது பயப்படுவாங்க, சுத்தமல்லிக்காரனாலே பயப்படுவாங்க அப்படின்னாரு. அதெல்லாம் போயிடுச்சு. அந்த தலைமுறையெல்லாம் எப்போது மறைஞ்சிடுச்சு. நான் சொல்கிறதெல்லாம் சம் 100 இயர்ஸ் பேக் நடந்த விஷயங்கள். தஞ்சாவூரில் அரசர் உத்தரவு போட்டதுங்கிறதெல்லாம் சம் 200 இயர்ஸ் பேக் நடந்த விஷயங்கள். அவ்வாறு நடைபெற்றது என்பதற்கான சில ஆதாரங்களெல்லாம் சொல்லப்படுகின்றனவே ஒழிய அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த கேரளாவில் ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் குளிகன் இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. குளிகனை போடவே இல்லையா, நான் எப்படி பார்ப்பேன்றவாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. குளிகன் மென்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. குளிகனை தான் மாந்தின்றோம். மாந்தி சனியுடைய குழந்தை. அந்த சனியுடைய குழந்தையாகிய மாந்தி என்ன பண்ணால், அது ஒரு நவகிரகம் இல்லை, அது உபகிரகம். அது பிற கிரகங்கள் கொடுக்கும் நன்மை அல்லது தீமை எதுவாக இருந்தாலும் தடுத்து விட்டுரும். அதுக்கு தடுக்க தான் தெரியும், கொடுக்க தெரியாது. மாந்திக்கு தடுத்துக்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள்லாம் ரொம்ப தடையாகிட்டே இருக்கும். என்னென்னு பார்த்தா மாந்தியோட வேலையாக இருக்கும். அது
தடையை ஏற்படுத்தும் ஆற்றல் மாந்திக்கு உண்டு, ஆனால் கொடுக்கும் சக்தி கிடையாது. சுயமாக தனக்கு கொடுக்க தெரியாது, மற்றவங்க கொடுக்கறத நடுவில் போய் கட் பண்ணி விடுவார் அவர். மாந்திக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணுறது அப்படின்னா, குஷ்டரோகம் உடல் அங்கஹீனமான மற்றவர்கள் அருகில் சென்று தொடுவதற்கு அருவருப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு அங்கஹீனமான குஷ்டரோகிகளுக்கு, தொழுநோயாளிகளுக்கு வெள்ளை நிற ஆடையை கொடுத்து அவர்களை உடுத்தி கொள்ள சொல்லி அவர்களுக்கு வயிறார உணவு கொடுத்து கையில் காசும் கொடுத்து தொழுநோயாளிகளை திருப்திப்படுத்தினால் அவர்களுக்கு அன்னதானம், வஸ்திரதானம், அது தவிர சொர்ணதானம் சொல்லியிருக்கு. சொர்ணதானம்னா ஏதாவது பணம், வெள்ளை வெளேர் என்ற ஒரு வஸ்திரம், புத்தம்பது வெள்ளை வேட்டி துண்டு, எப்போவுமே ஒரு துணியாக கொடுக்கக்கூடாது. துணி கொடுத்தா ஒரு பேர் தான் கொடுக்கணும், ஜோடியாக தான் கொடுக்கணும். அதனால் அந்த மாதிரி ரொம்ப சிவியராக லெப்ரசியில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு, அதில் வறுமையில் உள்ளவர்களுக்கு அமாவாசை, பௌர்ணமி, கிரகண நேரம் போன்ற நேரங்களிலே அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று அவர்களுக்கு புத்தாடை வழங்கி, உணவு வழங்கி, ஏதாவது பணமும் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தினால் அந்த மாந்திக்கு பெரிய பரிகாரம். மாந்தி அதை கட் பண்ணாத அப்புறம், ஏன்னா மாந்திங்கிறதே அங்கஹீனமானது, முழு வளர்ச்சி இல்லாதது, ஒரு டிஃபேஸ்டும்பாங்களே, அந்த மாதிரி டிஃபேஸ்டு ஒரு ஃபிகர் தான் அந்த மாந்தி. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய லெப்ரசி அஃபெக்டட் பர்சன்ஸுக்கெல்லாம் வஸ்திரதானம், அன்னதானம், சொர்ணதானம் இதெல்லாம் பண்ணினால் மாந்தி நமக்கு இடைஞ்சல் செய்வதை நிறுத்தும் என்பது அது ஒரு மரபு, அது ஒரு பரிகாரமாக பழைய காலத்திலே சொல்லுவார்கள். அதை நான் ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. அதனால் அதுதான் மாந்திக்கு பரிகாரமாக சொல்லப்படுகிறது. மற்றபடி குளிகனை பற்றி ராவணன் தோத்ததற்கு காரணமே மாந்தி தான்னு ஒரு கதை உண்டு. எல்லாரும் மிரட்டி நீ இங்கே தான் இருக்கணும், காலை தூக்கக்கூடாது அப்படின்னு நவகிரகங்களையே மிரட்டி வச்சுருந்தானா ராவணன். இவ்வளோ பெரிய பராக்கிரமம் கொண்டவன் அந்த 10 தலை ராவணன். அப்போ நாரதர் என்ன பண்ணுறார், ஒரு ட்ரிக்கு பண்ணுறாரு. மாந்தியை அழைச்சி நீ போய் அங்கே போய் நில்லு, ராவணங்கிட்ட நீ போய் நில்லுன்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஏன்னா இவர் மற்ற கிரகங்கள் கொடுக்குறது எல்லாத்தையும் கட் பண்ணிடுவார் தெரியும். அவன் அருகில் வந்த உடனே போர்க்களத்தில் பார்த்துட்டு, ஓ சனிபுத்திரனா, நீயும் என் பக்கம் சேர்ந்துட்டியா, நல்லது வான்னு சொல்லிட்டு யுத்தம் பண்ணிகிட்ருக்கான். இந்த சனிபுத்திரனாகிய மாந்தி என்ன பண்ணுறான்னா, மற்ற கிரகங்களெல்லாம் இவருக்கு ஏதாவது நல்ல பலன் கொடுத்து அதை கட் பண்ணிகிட்டே இருக்கார் பக்கத்தில் நின்றுட்டு. அது தெரியல அவனுக்கு. கடைசியில் மாய்ந்து விடுகிறான், ராவணன் மாய்ந்து விடுகிறான், மாண்டு விடுகிறான். அதனால் ராமாயணத்தில் கிளைமேக்ஸில் ராவணனுடைய தோல்விக்கு மாந்தி உதவி செய்ததாக ஒரு கதை சொல்லப்படுகிறது. இது எந்த ராமாயணத்தில் சார் வருது, யார் சொன்னாலும் கேட்குது, செவி வழி செய்தி இதெல்லாம். ஆர்எஸ் ஜெயக்குமார், முத்துப்பேட்டை. ரிஷப லக்னம், 2ஆம் இடத்தில் குரு கேது இணைப்பு, அதன் அதிபதி 2ஆம் இடம், 5ஆம் இடம் புதன். கும்பலக்னத்தில் குருசாரம் பெற்றால் அவரது புதன் தசையில் பலன்கள் எப்படி இருக்கும்? பொதுவாகவே ரிஷப லக்னத்துக்கு புதன் தசை நல்லா இருக்கும். அதிலும் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறது, போராட்டாதியிலே இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். குருசாரம் பெற்று 10ல் இருக்கிறது அப்படின்னு. குருசாரம்னா இப்போ போராட்டாதியில் இருக்குது. நிச்சயமாக அந்த புத தசை நன்மை தான் செய்யும், நன்றாக இருக்கும். சந்திரன் ஆர் சூரியனை வைத்து ஜாதகம் பார்க்க வேண்டுமா அல்லது லக்னம் வைத்து பார்க்க வேண்டுமா, எது சரி? இப்படிக்கு குட்டி இங்கிலாந்து. எப்படி சார், லக்னத்துலேருந்து தான் பார்க்கணும்? சந்திரன் அல்லது சூரியனை வைத்து பார்க்க வேண்டுமா அல்லது லக்னத்தை வைத்து பார்க்க வேண்டுமா? ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில், இந்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எந்த ஜாதகத்தில் சந்திரனோடு எந்த கிரகமும் சேரலையோ, சந்திரன் தனியாக இருக்கிறதோ, எந்த ஜாதகத்தில் சூரியன் தனியாக இருக்கிறதோ, எந்த கிரகத்தோடும் சேராமல், அது தோஷமே இல்லாத நல்ல ஜாதகம். சுத்த ஜாதகம், தோஷமற்ற ஜாதகம் அப்படின்னா முதல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, சந்திரன் தனியாக இருக்கணும், சூரியன் தனியாக இருக்கணும், வேறு எந்த கிரகத்தோடையும் சேரக்கூடாது. அப்படி இருந்துட்டாலே அது சுத்த ஜாதகம் தான். பெரிய தோஷம் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. எனக்கு தெரிந்த உறவினர் ஒருவருக்கு ஜாதகம் இல்லை, 1969 வருடம் பிறந்தவர். இதை வைத்து ஜாதகத்தை கூற முடியுமா? அது எப்படி சொல்ல முடியும்? 1969 மகாத்மா காந்தியுடைய பர்த் சென்டனரி நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள்லாம் ஸ்கூலில் பேட்ச் குத்திக்கிட்டு இருப்போம். கைரேகை பார்த்து சிலர் ஜாதகம் சொல்லுகிறார்களே, அவர்களிடம் கேட்கலாமா? கேட்டு பாருங்கள். அவரே தான் குட்டிங்களான்னு தான் இதையும் கேட்குறாரு. கைரேகை ஒன்று தான் வழி.
பிறந்த தேதி தெரியாது அப்படின்னா அப்போ கைரேகை தான் பார்த்தாலும். கைரேகையில் ரொம்ப அக்யூரஸியாக சொல்கிறவங்களாம் இருக்காங்க. கைரேகை பார்த்து ஜோசியம் சொல்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் யாருன்னா பெங்காலிக்காரங்க. கல்கட்டாவுக்கு போனீங்கன்னா அங்கே கைரேகை பார்த்து சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. காளி கோயில் வெளியிலே நின்றுட்டு இருப்பாங்க. கல்கத்தா காளியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது நம்ம மூஞ்சி பார்த்து கண்டுபிடிச்சிருவான், இவன் நம்ம ஊருக்காரன் இல்லை, தென்னிந்தியாவிலேன்னு வந்திருக்கான்றதை நம்ம ஃபேஸை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். அவன் உடனே கேட்பான், பையா பையா ஹாத் தேக்கிங்க பையா ஹாத் தேக்கிங்க. பளிச்சுன்னு சொல்லுவான், புட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி அங்கே இருக்கான் எக்ஸ்பர்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இங்கே அவ்வளவு துல்லியமாக சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே நான் யாரையும் மீட் பண்ணதில்லை. நம்ம ஊரில் ஜோதிட கணக்கு தான் ரொம்ப புலி. நம்மளாம் தென்னிந்தியர்கள் ஜோதிட கணக்கில் புலி. ஆனால் வடகிழக்கு இந்தியாவான மேற்கு வங்கத்திலே பார்த்தால் கைரேகையை வச்சு பல விஷயங்களை ரகசியங்களை எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்கே இருக்காங்க. ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 11ஆம் இடத்திலே சந்திரனும் ராகுவும் இணைந்ததால் யோகம். 3ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருந்த புதன் இப்பொழுது 4ஆம் இடமான கடகத்திற்கு சென்று விட்டது. சூரியன், புதன், குரு ஆகிய 3 கிரகங்கள் கடகத்திலே கேந்திரம் பெற்றிருக்கின்றன. இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் மேஷத்திற்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. நீங்கள் எதை செய்தாலும் முழுமையாக செய்வீர்கள், வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எடுத்த காரியம் ஜெயமாகும். 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிதான். நீங்கள் எதை செய்தாலும் முழுமையாக வெற்றிகரமாக நன்றாக செய்வீர்கள். வியாபாரம் நன்றாக நடைபெறும். பொருளாதாரத்திலே நல்ல லாபம் கிடைக்கும். லாபஸ்தானத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கிறது, அதுவும் ராகுவோடு இணைந்திருக்கிறது. எனவே இன்றைய தினம் எதிர்பாராத திடீர் தனலாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. திடீர் தனப்பிராப்தி. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மனதிற்கு நிம்மதி கொடுக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சந்தோஷமான நல்ல விஷயங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது நேரம் நன்றாக இருக்கிறது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயமாகும். வேலை தேடி கொண்டிருக்கும் ரிஷபராசினருக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே ஒரு நல்ல வேலையிலே செட்டில் ஆகக்கூடிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. ஏற்கனவே நல்ல வேலையில் உள்ள ரிஷபராசினருக்கெல்லாம் ஒரு சிறிய ப்ரமோஷன், பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபராசி பெண்கள் புதிதாக ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வார்கள். புதிதாக ஏதாவது நகையை வாங்கி அணிந்து கொண்டு அதை தனது நண்பிகளிடம் காட்டுவார்கள். பாரு, நான் புதுசாக ஒன்று போட்டுட்ருக்கேன், பாத்தியா, ஆடுது பற்றியா இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவங்க புதுசாக வாங்கின தோடு, நெக்லஸ், செயின் இதையெல்லாம் எல்லாருக்கும் காமிச்சிட்டு வர்றதுக்காக ஒரு ரவுண்டு வெளியே போயிட்டு எல்லார்கிட்டையும் போயிட்டு கழுத்தை ஆட்டி ஆட்டி பேசுவாங்க. அப்போ தான் அது ஆடுறது தெரியும்ட்டு. எனவே இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நாளாக விளங்கும். சுப விசேஷங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினம் ஆடி வெள்ளி அம்மன் தரிசனம் செய்ய வேண்டும். ஆடி வெள்ளிக்கு அம்மன் தரிசனம் மிகவும் அவசியம். சென்னை நகரின் 3 கோடிகளில் 3 அதை ஒரு ட்ரையாங்கிளாக படம் போட்டிங்கன்னா முக்கோண வடிவிலே சென்னைக்கு ஒரு கோடு போட்டால் அதில் 3 கோடிகளிலும் ஒவ்வொரு அம்மன். அந்த 3 அம்மனுக்கும் பேர் திரிபுர சுந்தரி. வடக்கே திருவொற்றியூர். அந்த வடிவுடை அம்மனுக்கு சமஸ்கிருத பெயர் திரிபுர சுந்தரி தான். தெலுசு கொண்டி திரிபுர சுந்தரி என்னும் தியாகராஜ கீர்த்தனை பாடப்பட்டது திருவொற்றியூரில். திருவையாறுலேருந்து வந்தார், திருவொற்றியூரில் பாடியிருக்கார் தியாகராஜர். செயின்ட் தியாகராஜா. அங்கே இருக்கிற சாமிக்கு பெயர் தியாகராஜன், அவர் லார்ட் தியாகராஜா. அங்கே ஒரு திரிபுர சுந்தரி. அதுக்கப்புறம் திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோவிலிலே அம்பிகையின் திருநாமம் திரிபுர சுந்தரி. திரிசூலத்தில் உள்ள அம்பிகையின் திருநாமமும் திரிபுர சுந்தரி. திரிசூரம் தெற்கு, திருவான்மையூர் தென்கிழக்கு, திருவொற்றியூர் வடக்கு. சென்னை நகரின் 3 கோணங்கள்
திரிகோண மத்தியஸ்தாய நமகான திரிகோணத்துக்கு மத்தியில் தான் வந்து கற்பகாம்பாள் விட்டிருக்கிறாள் மயிலையிலே. அந்த திரிகோணத்தின் 3 எல்லைகளிலே வடிவுடையம்மனாகிய திரிபுர சுந்தரி வடக்கேயும், திருவான்மையூர் திரிபுர சுந்தரி வடகிழக்கேயும், திரிசூலம் திரிபுர சுந்தரி தெற்கேயும் இருக்கிறாள். திரிசூலம், திருவான்மையூர், திருவொற்றியூர், இந்த 3 திரிபுர சுந்தரியும் சென்னை நகரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். முடிஞ்சால் ஏதாவது ஒரு ஆடி வெள்ளிக்கு 3 கோயிலும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணோம், முதல்ல திரிசூலம் வந்துடணும். காலையில் வந்துட்டு மதிய நேர பூஜைக்குள் திருவான்மையூருக்கு போய்விட வேண்டும். பகல் எத்தனை மணிக்கு உச்சிகால பூஜைன்னு கேட்டுக்கோங்க, அதுக்குள்ளே திருவான்மையூர் போயிடுங்க. போய் அந்த திரிபுர சுந்தரி தரிசனம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் லஞ்சு கிஞ்செல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் நார்த் மெட்ராஸ் போய் திருவொற்றியூர் திரிபுர சுந்தரியை சாயந்தரம் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். எனவே இன்றைய நாள் திரிபுர சுந்தரி வழிபாடு செய்கின்ற ஆடி வெள்ளி. மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். காலை 7:27க்கு சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது. அதன் பிறகு நாள் முழுவதும் நல்ல நாளாக இருக்கிறது. இன்றைய தினம் உங்கள் வியாபாரத்திலே குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும். இன்னும் அதை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானமாகிய 10க்குடைய குரு 2ல் உச்சம். ராசி அதிபதி புதனும் அங்கே போய் குருவோடு சேர்ந்துருத்து. தன்னால் தனியாக ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருந்த புதன் இப்பொழுது 2ஆம் இடம் சென்று கடகத்திலே உச்சம் பெற்றிருக்கும் குருவோடு இணைந்து விட்டது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மிதுன ராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். கடகராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ராசியிலே புதன் குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இன்று முதல் சூரியனும் குருவும் ராசியிலே இருந்தன. புதன் 12ஆம் இடத்திலே ஆட்சியாக இருந்தது. இன்று அது அதிகாலையிலே கடகத்திற்குள் வந்துவிட்டது. கடகத்திற்குள் சூரியன், புதன், குரு 3 கிரகம் இணைந்திருக்கின்றன. அதிலே குரு உச்சம் என்பது அனைவரும் அறிந்தது. எனவே கடகராசியினர் இப்பொழுது நினைத்த காரியத்தை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி காட்டுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்று காலை சந்திராஷ்டமம் ஆரம்பம். 7:27க்கு சந்திராஷ்டமம் இன்று ஆரம்பிக்கிறது. எனவே ஒரு 2.5 நாட்களுக்கு நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக உட்கார்ந்து கொண்டு என்னென்ன செய்யலாம் என்று திட்டமிடுங்கள். திட்டமிடுதலுக்கு இந்த சந்திராஷ்டம பீரியடை நீங்கள் செலவு பண்ணணும். சந்திராஷ்டமத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படிங்கிறத உட்காந்து திட்டமிடுதல் வேண்டும். திட்டமிடுதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லா விஷயத்துக்கும் திட்டமிடுதல் என்பது மிகவும் அவசியம். சும்மா ஒரு ஷாப்பிங் போகணுன்னா கூட திட்டமிடுதல் வேண்டும். எந்த கடைக்கு போக போகிறோம், என்ன வாங்க போகிறோம், என்ன பட்ஜெட்டு, அதை விட பெட்டராக வேற எங்கேயா கிடைக்குமா, அதை விட சீப்பாக வேற எங்கேயா கிடைக்குமா, அவ்வளோ தூரம் போய் தான் ஆகணுமா, பக்கத்தில் வேறு ஏதாவது கடை இருக்கா, இந்த 2 கடையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா, இப்படியெல்லாம் யோசித்து பார்த்தா ஷாப்பிங் போகணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, 2-3 பைய எடுத்துக்கிறாங்க, சுருட்டி பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க, கிளம்பிடுறாங்க. என்ன வாங்க போகிறோன்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் போகிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு இது நல்லா இருக்கே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 கடை தாண்டி போகிறோன்னே இதுவும் நல்லா இருக்கே அப்படின்றாங்க. இவங்க இப்படியே பார்த்துக்கிட்டு ஒன்றுனா வாங்கிட்டு கடைசியில் பார்த்தா தேவையில்லாத பொருள்களெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு பேகை கவுத்தினா எல்லாம் தேவையில்லாத வேஸ்ட்டான விஷயங்களாக இருக்கும், கவர்ச்சியான விஷயங்களாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணாமல் திட்டமிடுதல் வேண்டும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலே திட்டமிடுதல் வேண்டும். இன்று சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே திட்டமிடுங்கள். செயலை அப்புறம் வைத்து கொள்ளலாம். செயல்பட வேண்டாம், திட்டமிடுதல் மட்டும் செய்யுங்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். 7ல் சந்திரன் ராகு என்பதால் பண வரவு நிறைய வரும், புகழ் நிறைய கிடைக்கும். ராகு புகழை கொடுப்பதில் தன்னிகரற்றவர். ராகுவை போல் ஷார்ட் பீரியடில் புகழ் கொடுக்குறவங்க வேறு யாருமே கிடையாது. ஒரு சிலர் குறுகிய காலத்திலே பிரபலமடைகிறார்கள் என்றால் அவர்களுடைய ஜாதகத்திலே ராகு வலிமையாக இருக்கிறது என்று அர்த்தம். திடீர்னு ஒருத்தரை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. ஹி வில் பிகம் தி டாக் ஆஃப் தி டவுன் அல்லது டாக் ஆஃப் தி நேஷன். ஆல் ஆஃப் அ சடன் ஒருத்தர் திடீர்னு ஃபேமஸ் ஆவார். அதுக்கு முன்னால் அப்படி ஒரு ஆசாமி இருக்கிறத யாருக்குமே தெரியாது. திடீர்னு வருவாங்க, திடீர்னு ஃபேமஸ் ஆவாங்க.
அதெல்லாம் ராகு பண்ணுற மாயை. ராகு தான் அந்த மாதிரியெல்லாம் புரட்சிகரமான மாயை செய்து சிலருக்கு பெரிய பிரபலமான பெயரை வாங்கி கொடுப்பது ராகு. இன்றைய தினம் அப்படி ஒரு கிரக நிலவரம் இருக்கிறது. எனவே சிம்ம ராசியினர் எது செய்தாலும் அதனால் அவர்களுக்கு புகழ் கிடைக்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 11ஆம் இடத்திலே ராசி அதிபதியும் உச்சம் பெற்ற குருவும் சூரியனும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற மிக 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 சிறப்பான அற்புதமான கிரக அமைப்பு. 11இல் புதன், குரு, சூரியன். அதிலே குரு உச்சம். 11இல் குரு உச்சம் பெற்ற குருவோடு உங்கள் ராசி அதிபதி புதனும் போய் இணைந்திருக்கிறது. எனவே அது பல மடங்கு அதிகமாக நன்மைகளை செய்யும். புதனும் அதிக நன்மை செய்யும், குருவும் அதிக நன்மை செய்யும். 11ஆம் இடத்தில் புதன் குரு சேர்க்கை நிச்சயமாக நன்மைத்தான் செய்யும். எனவே இது ஒரு நல்ல நாள். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். அந்த திடீர் திருப்பங்கள் காரணமாக உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும். உங்களை கண்டுக்காமல் இருந்தவங்கலாம் இப்போ உங்கள்கிட்ட தான் நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு திடீர்னு உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாகும். அந்த இம்பார்ட்டன்ஸ் ஏன் வருது அப்படின்னா அது அங்கே நடைபெறக்கூடிய மாற்றங்களால் வருகிறது. கிரகம் மாறுவதால் நிலைமை மாறும். அந்த நிலைமை மாறுவதால் உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கும். அதுதான் இன்றைய தினத்திற்கான முக்கிய பலன். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். துலா ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு கிடைக்கும். துலா ராசி அன்பர்களின் பிள்ளைகள் இன்று நல்ல பெயர் வாங்கி கொடுப்பார்கள். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்னும் திருக்குறள் இன்று உங்களுக்கு பொருந்தும். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்னும் குறளும் உங்களுக்கு பொருந்தும். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீண்ட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கெல்லாம் இப்பொழுது புத்திரபாக்கியம் கிடைக்கும். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகி இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே, எங்கே போய் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் என்று யோசித்து கொண்டிருப்பவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் இறையருளால் குழந்தை பிறக்கும். குழந்தை பாக்கியம் வழங்கும் தலங்களிலே மிக முக்கியமானது குருவாயூர். நிறைய தலங்கள் இருக்கின்றன. குழந்தை பாக்கியம் வழங்குவதில் மிக மிக முக்கியமான தலம் குருவாயூரப்பன் தான். குருவாயூரப்பனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குழந்தை இல்லாதவங்கள்லாம் குழந்தை பிறக்கும். எனவே இது ஒரு இன்றைய நாள் துலா ராசிக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி, பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் நேரம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற நல்ல நேரம். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 9ஆம் இடத்திலே சூரியன், புதன், குரு ஆகிய 3 முக்கியமான கிரகங்கள், 3மே நன்மை செய்யும் கிரகங்கள். 10, 11 குடையவன், 2, 5 குடையவன் ஆகிய கிரகங்களெல்லாம் 9ஆம் இடத்திலே போய் இணைந்திருக்கிறது என்பது பெரிய யோகம். 2, 5 குடையவன், 9, 10 குடையவன், 10, 11 குடையவன், 2, 5 குடையவன் குரு, 9, 10 குடையவர்கள் சூரியன், புதன். எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு. இன்றைக்கி ஒரு சிறப்பான முற்போக்கு கூட்டணி அமைத்திருக்கின்றன இந்த கிரகங்களெல்லாம். அதனால் நீங்கள் நிச்சய வெற்றி, உங்களுக்கு நிச்சய வெற்றி, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. விருச்சிக ராசிக்கு தொழிலிலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலும் பொருளாதாரமும் மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதியோடு 7, 10 குடைய கேந்திராதிபதியும் இணைந்திருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நிறைய பணம் வரும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நாளாக விளங்குகிறது. 7ஆம் இடத்திலே 3 கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. புதன், குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் 7இல் உட்கார்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. அதில் சூரியன் நன்மை செய்யாது என்றால் 8 குடையவன். புதனும் குருவும் நன்மை செய்யும். நன்மை செய்யும் 2 கிரகங்கள், 2ம் சுப கிரகங்கள். புதன், குரு
2 சுப கிரகங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. எனவே ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறிய பின்னடைவு ஏற்பட்டிருந்தால் அது இன்று சரியாகிவிடும். இன்றைக்கி எடுக்கிற டெஸ்ட்டு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டரே ஆச்சரியப்படுவார். போன வாரம் அவ்வளோ மோசமாக இருந்து அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்பார். எல்லாம் உங்கள் கைராசி டாக்டர் அப்படின்னு அவருக்கு ஒரு ஐஸை தூக்கி தலையில் வச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிடுங்க. நீங்கள் ரொம்ப கைராசி அப்படின்னு சொன்னால் தான் டாக்டர் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கிற மகர ராசிக்காரங்கள்லாம் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கின்ற மகர ராசி மாணவர்களுக்கெல்லாம் இப்பொழுது கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும், மேற்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். அயல்நாட்டுக்கு போய் படிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு படிப்பு இங்கிருந்தே படிக்கலாம் என்ற ஒரு நல்ல செய்தியை ஒருவர் சொல்லுவார். அந்த வெளிநாட்டு யூனிவர்சிட்டி இங்கே வந்து ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எல்லா ஃபாரின் யூனிவர்சிட்டிஸும் இந்தியாவில் வந்து ஆரம்பிக்கிறாங்க தெரியும்ல. 8 பேர் ஆரம்பித்தாச்சு இது வரைக்கும். பெரிய பெரிய உலக புகழ் பல்கலைக்கழகங்களெல்லாம் இந்தியாவிலே வந்து ஒரு கிளை ஆரம்பிக்கிறார்கள். அதிலே படிக்கலாம், செலவு இல்லாமல். வெளிநாட்டுக்கு போயிட்டு வர ட்ராவல் பண்ணுற செலவு மிச்சம். அதை போல் இப்பொழுது ஏதோ உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொண்டு உயர்கல்வி கற்பீர்கள். கும்பராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கும்பராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ராசியிலேயே சந்திரனும் ராகுவும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 6ஆம் இடத்திலே சூரியன், புதன், குரு ஆகிய கிரகங்கள் வலுவாக இணைந்திருப்பதால் கடன் வாங்கலாமா என்ற எண்ணம் ஏற்படும். வாங்கலாமா வேண்டாமா என்பதை யோசித்து பார்த்து முடிவெடுங்கள். கூப்பிட்டு கேட்பாங்க, கடன் வேணுமா வேணுமா வேணுமா, ஓடியா 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 ஓடியா. ரங்கநாதரில் கீரை கட்டு வைக்கிற மாதிரி கூப்பிடுவாங்க பேங்க்லேருந்து. நீங்கள் போய் ஓடியா ஓடியான்னு கூப்பிட்டோடனே போயிடாதீங்க. அவங்களுக்கு யாருக்கா கடன் கொடுத்தாகணும், அப்போ தான் அவங்க வியாபாரம் பண்ண முடியும். அதுக்காக யார் கிடைப்பான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க வசமாக. இன்றைய தினம் கடன் வாங்குவதை கும்பராசி அன்பர்கள் தவிர்க்க வேண்டும். 6ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் கடன் வாங்க தோணும், மனதிலே அப்படி ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனால் அதை தவிர்க்க முடியுமா என்று யோசித்து பார்த்து முடிவு பண்ணுங்கள். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே புதன் குரு சேர்க்கை ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய யோகம். 1, 4, 7, 10 ஆகிய 4 கேந்திரங்களுக்கு அதிபதிகள் ஒரே இடத்திலே இணைந்து விட்டன. 1, 4, 7, 10 4 வீடு. மீன ராசிக்கு 1 மீனம், 4 மிதுனம், 7 கன்னி, 10 தனுசு. இது எல்லாத்துக்கும் அதிபதியான கிரகங்கள் குருவும் புதனும். 2 கிரகம் தான் 4 வீட்டுக்கு அதிபதி. அந்த குருவும் புதனும் 5ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. 5ஆம் இடமாகிய கடகத்தில் குருவும் புதனும் இணைந்ததால் மீன ராசிக்கு மிக 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 பெரிய யோகம், பெரிய அதிர்ஷ்டம். இது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் என்று கணக்கு போட்டு சொல்ல முடியாது. பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறப் போகும் நேரம் வந்துவிட்டது. உங்களுக்கு என்ன நடந்தால் திருப்தியோ அது நடக்கும். உங்கள் வயதுக்கு ஏற்ப, உங்கள் தகுதிக்கு ஏற்ப என்ன நடந்தால் நல்லதோ அது நடக்கும். உங்களுக்கு எதை கொடுத்தால் நல்லதோ அதை இறைவன் கொடுக்க போகிறான். நீங்கள் எது வேண்டுமென நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது கிடைக்கும். எனவே நன்மைகளை அதிக அளவிலே இறைவன் வழங்கக்கூடிய நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதுதான் 5ஆம் இடத்திலே குரு புதன் சேர்க்கையின் அர்த்தம். குரு புதன் சேர்ந்தால் என்ன சார் அர்த்தம்னா, நீங்கள் விரும்புகிறதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதையெல்லாம் கடவுள் கொடுப்பார். வேண்டமுற்றும் அறிவோயினி, வேண்டி முழுதும் தருவோயினி. எனவே நீங்கள் வேண்டியவற்றையெல்லாம் இறைவன் வழங்குகிறான் என்பதுதான் அந்த குரு புதன் சேர்க்கையின் பொருள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்று. ஆடி வெள்ளி அம்மன் தரிசனம் செய்ய வேண்டிய நாள். வசிக்கும் பகுதியிலே பக்கத்தில் என்ன அம்மன் கோவில் இருக்கிறதோ அங்கு சென்று அந்த அம்மனை வழிபட்டு விட்டு வாருங்கள். அம்மன் கோவிலுக்கு ஏதாவது திருப்பணி செய்ய முடிந்தால் செய்யுங்கள். இல்லைன்னா போய் வெறும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விளக்கை தூக்கிட்டு தட்டு நிறைய விளக்க வச்சுட்டு போயிட்டுருக்காதீங்க, அதெல்லாம் தேவையில்லை. அந்த விளக்கு போடுறதெல்லாம் மலர் மாலைகளை வாங்கி கொடுங்கள். அம்மனுக்கு அலங்காரமாக சாத்தலாம். நல்ல மலர் மாலை, திக்கா தொடுத்த அடுக்கு மல்லி, குண்டு மல்லி மதுரையிலேருந்து வர வச்சு கோயிலுக்கு கொடுங்க. இல்லை பெங்களூர்லேருந்து செண்பகப்பு மாலை வர வச்சு கோயிலுக்கு கொடுங்க. அம்மனுக்கு அழகழகான மாலைகள், வாசனை
வாசனை அதிகமாக வரக்கூடிய மலர் மாலைகளை வாங்கி வழங்குங்கள். அம்மன் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இன்றைய நாள். சென்னையின் 3 புறத்தில் 3 திரிபுர சுந்தரி. எனவே அங்கு சென்று திரிபுர சுந்தரியை தரிசனம் செய்யுங்கள். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மாதாதிகம் கர்மநிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த பேதார்த்த விதே விக்னசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 15ஆம் தேதி 31/7/2026 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாள் ஆகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒருத்தர் பூஜை யாகம் எதுவுமே பண்ணாத ஒருத்தர், குழந்தை பாக்கியமும் இல்லாத ஒருத்தராக இருந்தார் அப்படின்னா அவருக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமா இல்லையா அப்படின்றத பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. பொதுவாக ஜாதகங்களில் 12ஆம் இடம் 9ஆம் இடம் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஒருத்தர் எந்த லோகத்தை அடைகிறார்ன்றதை பார்க்குறதுக்கு 12ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அவர் சொர்க்கத்தை அடைவாரா, இந்திரலோகத்தை அடைவாரா, இல்லை கைலாய பதவி அடைவாரா, வைகுண்டம் போவாரா, நரகத்தில் இருப்பாரா, மறுபிறப்பு எடுப்பாரா, இப்படிலாம் பார்க்குறதுக்கு 12ஆம் இடம் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இப்போ நாம் பொதுவாக சாஸ்திரங்கள் யாகங்கள் பண்ணுறதாலையும் பூஜைகள் செய்கிறதுனாலையும் தானங்கள் செய்கிறதாலையும் ஒருவன் சொர்க்கத்தை அடையலாம்னு சொல்லுது. இப்போ பித்ருலோகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் வித்தியாசம் உண்டு. பித்ருலோகத்தில் பித்ரு தேவதைகள் இருப்பா, இறந்து போன அத்தனை பேர் ஜென்மா எடுக்கிறதுக்காக பித்ருலோகத்தில் காத்துட்ருப்பா. சொர்க்கம்ன்றது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அங்கே ஆனந்தமாக இருக்கலாம். உங்களுக்கு பூமியில் அவளுக்கு சிரார்த்தம் பண்ணுறாலோ பண்ணலையோ, ஆனால் அவள் சொர்க்கத்தில் ஆனந்தமாக இருப்பாள். என்ன பசி இருக்காது, தூக்கம் கிடையாது, பசி கிடையாதான், தூக்கமும் கிடையாதான். பசியும் தூக்கமும் அவளுக்கு அவசியமே இல்லையா, ஆனால் ஆனந்த நிலையிலேயே இருப்பான்னு சொல்லுவாள். சொர்க்கத்தை அடைதல் எல்லாவித போகங்களுக்கும் இடம் உண்டு, ஆனால் எதுவுமே தேவையில்லாத ஒரு இடம், ஒரு ஆனந்தமயமான இடம்னு சொல்லுவாள். இப்போ உங்களோட ஒருத்தருக்கு ஜாதகம் நன்னா இருந்ததுன்னா அவள் இதெல்லாம், அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி யாகமோ பூஜையோ அன்னதானமோ பண்ணாமல் சொர்க்கத்தை அடைய கட்டாயம் முடியும். இறையருள் கை கொடுக்கும். இப்போ ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் ஜனங்களுக்கு குறைவான வரி போட்டாராம். ஜனங்களுக்கு குறைவான வரி, பஞ்ச காலத்தில் வரியே வேண்டான்னு சொன்னாராம். இப்போ கூட அரசாங்கம் விவசாயங்கள்லாம் போயிட்டு போனாலோ இல்லை மழை பெஞ்சு அழிஞ்சிட்டாலோ ஒரு இது கொடுக்குறா இல்லையா, மானியம். அந்த மாதிரி ராஜா பஞ்ச காலத்தில் வரியே வாங்காமல் இருந்தாராம். அப்போ விளைஞ்ச காலத்தில் சேர்த்த தானியங்கள் பஞ்ச காலத்தில் மக்களுக்கு பயன்பட்டுருக்கு. இது மாதிரி நிறைய காரியங்களை பண்ணதுனால வரியும் குறைவு, அனாவசியமான வரிகள் கிடையாது, குறைந்த வரி, பஞ்சகாலம்னு வந்தால் வரி கிடையாது. இது மாதிரிலாம் பண்ணதுனால
அந்த நாட்டில் எல்லார் வீட்லேயும் எப்பயுமே அடுப்பு அணையாமல் எரிஞ்சுதான். அதாவது அடுப்பு அணையவே இல்லையாம். ஒரு வாட்டி ராஜா பிரியப்பட்டு அன்னதானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு 10,000 பேருக்கு நான் அன்னதானம் பண்ணுறேன்னு அறிவிச்சாராம். ஆனால் ஒருத்தர் கூட சாப்பிட வரலையாம். என்னடா எல்லார் வீட்லேயும் அடுப்பு எரிஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ தான் ராஜா சிந்திச்சாராம், எனக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை பரிபாலித்தேன், வயசு இப்போ 70 வயசு ஆகிப்போச்சு, சரி புண்ணியத்தை சம்பாதிக்கணும், ஒரு அன்னதானம் பண்ணணும்னா அன்னதானம் பண்ணலான்னா அன்னதானம் பண்ணாலும் ஜனங்க யாரும் வரல. ஸோ நான் எந்த யாகமும் பண்ணலை, தினமும் சுவாமியை பூஜிக்கலை. அன்னதானம் பண்ணணும்னு நினச்சேன், அப்பயும் ஜனங்க அன்னதானம் பண்ணுறேன்னா கூட சாப்பிட வரல. நான் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி ராஜா தூங்குறான். அப்போ ஸ்ரீ ராமபிரான் கனவுல வந்து, ராஜாவே நாளைக்கு மலைக்கு மேலே புஷ்பக விமானம் அனுப்புகிறேன், நீ கட்டாயம் என்னோட அருள் உனக்கு இருக்குது, ஜனங்கள்லாம் உன்னை ராமபிரான் என்ன மாதிரியே உன்னை கொண்டாடுறா, நீ கட்டாயம் நீ அந்த புஷ்பக விமானத்தில் ஏறி நீ வைகுண்டத்துக்கு வரப்போகிற அப்படின்னு சொன்னாராம். எந்த ராமனை தரிசிக்க முடியுமான்னு ஏங்கின்னு இருக்காலும் அந்த ராமனை தரிசிக்க, எம்பெருமான் நாராயணராக தரிசிக்க வைகுண்டமான உத்தரவு கிடச்சிது. ஆனால் அந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை, நாம் மட்டும் போனால் எப்படின்னு தண்டோரா போட்டு மறுநாள் கத்தால எல்லா ஜனங்களையும் கிளம்பி வாங்க, இது மாதிரி மலைக்கு மேலே புஷ்பக விமானம் வருது, எல்லாரும் அதில் போகலாம் அப்படின்னா. விமானம்னா என்னென்னா, மானம்னா அளவு, விமானம் அப்படின்னா அளவுன்றதே கிடையாது, பறந்து விரிந்ததுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற விமானத்துலலாம் சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 30 சீட்டு, 60 சீட்டு, 300 சீட்டு, 400 சீட்டு, ஷார்ட்டட் ஃப்ளைட்டுன்னலாம். அந்த காலத்தில் அந்த விமானன்றதுக்கு அதான் அர்த்தம். அப்போ மலைக்கு மேலே ஏறி ராஜா என்ன பண்ணிட்டான், ராஜா என்ன பண்ணான், தன்னோட கத்தியை தூக்கி போட்டான், கிரீடத்தை தூக்கி போட்டான், எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு போய் மலையில் காத்துட்டுருக்கான். பார்த்தா பின்னால் ஜனங்க சாரியாக வரா. ராஜா சொன்னால் உண்மையாக இருக்குமேனு பார்த்தா ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு மூட்டை இருக்குது. அவள் சேர்த்து வச்சுருந்த பணம், தங்கம், நகை, பாத்திரம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரா. விமானத்தில் ஏறும்பொழுது அங்கே இருக்கிற வைகுண்ட காவலர்கள் சொன்னாலாம், அந்த விமானத்தில் இருக்குவா, யார் கையில் காலியாக பொருள் இல்லாமல் வராளோ அவளுக்கு மட்டும்தான் இந்த விமானத்தில் இடம்னு சொல்லி ராஜாவை மட்டும் ஏற்றினாலாம். மற்றவா கையில் எல்லா பொருள் இருக்குது, யாரையும் ஏற்றிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலும் கிளம்பி விட்டு. அப்போ அவர் கேட்டார் அங்கே இருந்தவர்கிட்ட, சுவாமி என்ன அழைச்சிட்டு வர சொன்னால கடவுள், மக்களெல்லாம் தள்ளிட்டாரே, ஆனால் நான் உண்மையிலே யாகம் பண்ணவே இல்லையேன்னாராம். அப்போ சொன்னாராம் அங்கே இருந்த காவலாளி, சுவாமி சொன்னார், எல்லார் வீட்லேயும் அடுப்பு எரிஞ்சது இல்லையா மக்கள் வீட்டில், அதுதான் நீ பண்ண யாகம்னாராம். சரி, நான் தான் எந்த விதமான பூஜையும் பண்ணவே இல்லையே அப்படின்னா, நீ நட்டைய மரம், நாடு முழுக்க நீ நட்ட மரம் பூத்துது, அத்தனை பூக்களும் நீ பூஜை பண்ணதுக்கு சமமான பலன் கொடுத்ததுனாலாம். சரி, நான் தான் அன்னதானம் பண்ண பார்த்தேன், ஒருத்தர் கூட சாப்பிடவே இல்லையேனாலாம். எல்லார் வீட்லேயும் அன்னம் இருந்தது, அடுப்பு எரிஞ்சுட்டே இருந்தது, அதை சமைச்சு எல்லாரும் பசியார சாப்பிட்டா அத்தனை மக்கள் சாப்பிட்ட சாப்பாடும் நீ போட்ட அன்னதானத்துக்கு சமம். அதனால் நீ பூஜை பண்ணாமையே பூஜை பண்ண பலனும், யாகம் செய்யாமையே யாகம் செய்த பலனும், அன்னதானம் செய்யாமையே அன்னதானம் செய்த பலனும் 3 உனக்கு கிடச்சிது. அதனால் சுவாமி உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார். அப்போ மக்கள் ஏன் கூப்பிட்டு போக முடியலன்னாலாம், மக்கள் எல்லாரும் மனசில் ஆசைகளோடு இருந்தா, இச்சையோடு இருந்தா, அவளுக்கு அந்த இச்சை ஆசை கொஞ்சம் கூட போகலை. ஆனால் நீ வந்து கடவுள் கூப்பிட்டார், ராமன் கூப்பிட்டார்னு உடனே கிரீடத்தை தூக்கி போட்ட, கத்தியை தூக்கி போட்ட, ஆயுதங்களெல்லாம் தூக்கி போட்ட, தங்க நகையை தூக்கி போட்டு உடனே கிளம்பிட்டார். ஆனால் மக்கள் கடவுள் கூப்பிட்டார்னு சொல்லி கூட பொருளோடு வந்தா, அவள் ஆசை மனசை விட்டு போகலை. அதனால் அவளுக்கெல்லாம் இதில் இடம் இல்லாமல் போச்சு. அதனால் இந்த நாட்டில் புண்ணியசாலி நீ தான் அப்படின்னு சொன்னான்வா. அதனால் ஒரு ஜாதகம் நன்னா இருந்ததுன்னா நம்மளை அறியாமையே யாகம் பண்ண பலன் கிடைக்கும். நம்ம ஜாதகம் நன்னா இருந்தால் நம்ம பூஜை பண்ணாமையே பூஜை பண்ண பலன் கிடைக்கும். நம்ம ஜாதக யோகங்கள் நன்னா இருந்தால் நம்ம அறியாமையே இன்னொன்று பலன் கிடைக்கும்னா நாம் இதெல்லாம் நம்மளை அறியாமையே நம்ம செய்கிறோன்னு அர்த்தம். ஆக நாம் அறியாமையே நம்ம அன்னதானம் பண்ண பலன் கிடைக்கும்னு சொல்லுவாள். இன்னும் பல அபூர்வ விஷயம் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாள் ஆகட்டும். எது போன்ற புண்ணியங்களை பண்ணால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேர் அழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்னம்மா? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அறந்தாங்கிலேருந்து பேசுகிறேன். என்னோட பேர் உமாதேவி. என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணுமா உங்களுக்கு? இல்லை, பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். சரி, அதான் எந்த மாதிரி பிஸ்னஸ், எனக்கு பிஸ்னஸ் செட் ஆகுமா, அதான் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றதுக்காக டீட்டெயில் கேட்கலாம். எந்த மாதிரி தொழில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாட்டம் இருக்குமா?
நான் இந்த இ-சேவை மையம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். ம் ஆமா, ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு சுச்சுவேஷன் என்னால கண்டினியூ பண்ண முடியல. ம் சரி, அதான் பிசினஸ் பண்ணலாம், இ-சேவை மையம் அந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன். சரிங்கம்மா. என்ன படிச்சிருக்கீங்கம்மா நீங்கள்? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அறந்தாங்கிலே தொழில் பண்ணலான்னு அறந்தாங்கில பண்ணாலும் அறந்தாங்கில வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஊர் அறந்தாங்கி. என்னோட நேட்டிவ் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ம் எங்க பண்ணா சக்சஸ் ஆகும் இல்ல எப்படி, அதான் ஏதாச்சும் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா? இப்ப நான் அறந்தாங்கில தான் இருக்கிறேன். ம் சரிங்கம்மா. ஆமா. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. 13/8/1991. ம் நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரம், ராசி வந்து கன்னி ராசி. சரிங்கம்மா. நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லதொரு தீர்வு சொல்லுவாங்க. சுவாமிஜி. சப்தரிஷி வாக்கியப்படி நீங்கள் எதிர்பார்க்குற இந்த தொழில் செய்யலாமா இல்லை வேறு தொழில் ஏதாவது ஆரம்பிக்கணுமான்னு பார்க்கலாம். நீங்கள் நினைத்த இந்த இ-சேவை மையம் தொடங்கலாம். ஆனால் நீங்கள் அகல கால் வைக்கிற மாதிரி அதிக முதலீட்டில் செய்யாதீங்க. அதிக முதலீடுகள்லேயும் நீங்கள் கூடுமானவரை கடனை ஏற்படுத்துகிற விஷயம் இப்போ வேண்டாம். ஆனால் ஓரளவு கடன் வாங்கலாம், ஒரு பட்ஜெட்டில் நடத்தலாம். அகல கால் வைக்காமல் இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இ-சேவை மையம் உங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது நிதானமாக தான் உங்களுக்கு வளர்ச்சி அடையும். இப்போ ஆரம்பிக்கலாமான்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக தொடங்கலாம். பொதுவாக இது சம்பந்தமான முயற்சியை வந்து புதுசாக நீங்கள் எடுக்கிறதா இருக்கும்பொழுது புதன்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை எடுங்க. பொருள் வாங்குறதா இருந்தால் சந்திராஷ்டமத்தில் எந்த பொருளும் வாங்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த இடம் தேர்வு செய்கிறதுன்ற விஷயத்தில் உங்களுக்கு குழப்ப வேண்டாம். எந்த இடத்துல உங்களுக்கு சௌகரியம் இருக்கும் அங்கே செய்யலாம். அது விருதுநகராக தான் இருக்கணுன்ற கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு எந்த இடம் சௌகரியம்னு படுறதோ நீங்கள் அந்த இடத்துல கட்டாயம் ஆரம்பிக்கலாம். இந்த இ-சேவை மையத்தில் கட்டாயம் வெங்கடாஜலபதியோட படத்தை வைங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வாங்க. வேறு பரிகாரம் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தொழில் தொடங்குவதற்கு நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமனுபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். ஓம்காரம் பகுதியில் மீண்டும் சந்திக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் மேட்ரிமோனி, தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் வழங்கும் ஒளிமயமான எதிர்காலம். பவர்ட் பை பிரிஸ்டா விமென்ஸ் வேர். அனைத்திலும் பெஸ்டா பிரிஸ்டா இன்னர்வேர், லெகின் அண்ட் நைட்டிஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் சைக்கிள் பியூர் அகர்பத்தி. உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, நம்ம சாப்பிட்ட உடனே மதிய சாப்பாடும் சரி, இரவு சாப்பாடும் சரி, சாப்பிட்ட உடனே வாழைப்பழம் சாப்பிடுவோம், வெத்தலை பாக்கு போடுவோம். ஆனால் இன்னைக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. முக்கியமாக சின்ன குழந்தைங்களும் சாப்பிட்றது கிடையாது, பெரியவங்களும் வாழைப்பழம் அதிகமாக சாப்பிட்றது கிடையாது. எங்கேயாவது கல்யாண வீட்டில் ஹோட்டலில் வந்து வாழைப்பழம் கொடுத்தா கூட நம்ம அப்படியே வச்சுட்டு வந்துடும், அதை சாப்பிடுவது கிடையாது. வாழைப்பழம் நம்ம சாப்பிடணும். வாழைப்பழத்தில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது, உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள்லாம் நிறையா இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புண், வயிற்றுப்புண், அல்சர்லாம் நிறையா இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் உயிர் சத்துக்கள் குறைபாடு. வாழைப்பழத்தில் உயிர் சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. தோலுக்கு மேலே தான் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கணும், பூச்சி புண்டெல்லாம் எதனா இருக்கான்னு. ஆனால் அது தோலை உரிச்சிட்டு உள்ளே பார்த்தோம்னா அந்த பழத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. வாழைப்பழத்தில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. அந்த வாழைப்பழத்தை நம்ம அடிக்கடி சாப்பிடணும். சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோருமே சாப்பிடணும். பச்சை வாழைப்பழத்தில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இன்றைக்கு பச்சை வாழைப்பழத்தை பயன்படுத்தி ஒரு மில்க் ஷேக் ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மில்க் ஷேக் தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேர்களே, உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய பச்சை வாழைப்பழம் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பச்சை வாழைப்பழம், காய்ச்சிய பசும்பால், ஏலக்காய் தூள், பாதாம் முந்திரி பொடி, தேன். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு மில்க் ஷேக் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சை வாழைப்பழம் தேவையான அளவு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கிளாஸ் அளவு மில்க் ஷேக் வேணும்னா நல்ல ஒரு பெரிய வாழைப்பழம், ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்தாலே போதும். நல்ல பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூட 2 சிட்டிகை அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம்.
இது கூட 1 ஸ்பூன் அளவு பாதாம் முந்திரி அரைத்த பொடி சேர்த்துக்கலாம். இதில் பாதாம் முந்திரி அரைச்ச பொடி சேர்த்துருக்கோம். அப்படி இல்லைன்னாலும் பாதாம் ஒரு 4 பாதாம் 4 முந்திரியை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் எடுத்துட்டு அந்த ஊற வச்ச பருப்பை கூட நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு காய்ச்சிய பசும்பாலை நல்லா ஆற வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம், ஏலக்காய் தூள், பாதாம் முந்திரி அரைத்த பொடி, காய்ச்சிய பசும்பால் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக சுவைக்காக 1 ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கலாம். வாழைப்பழமே நல்ல சுவையாக இருக்கும். நல்ல பழுத்த பழமாக இருந்தால் டேஸ்ட்டாகவே இருக்கும். தேவையான அளவு தேன் சேர்த்துக்கோங்க. பச்சை வாழைப்பழம் பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து வாழைப்பழமே வந்து நிறைய பேர் சாப்பிடுவது கிடையாது. சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோருமே வாழைப்பழம் அதிகமாக சாப்பிடுவது கிடையாது. நம்ம வீட்டுக்கு விருந்தாளிலாம் வந்தாங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை வந்து சீப்பாக எடுத்துன்னு வருவாங்க, அப்படின்லாம் ஒரு தாராக எடுத்துன்னு வருவாங்க. அவங்க தோட்டத்தில் நிலத்தில் ஏதாவது விளைஞ்சிருந்தால் அந்த வாழைத்தாறு கொண்டு வருவாங்க. நல்லா பழுக்க வச்சு சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க. நிறைய பழங்கள்லாம் சாப்பிடுவாங்க. அது ரொம்ப நல்லது. வாழைப்பழத்தில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. குறிப்பாக இந்த புகைப்பழக்கம் இருக்கிறவங்களாம் அடிக்கடி வாழைப்பழம் சாப்பிட்டாங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நிக்கோடின் அளவை வந்து கட்டுப்படுத்துவதற்கும் அந்த புகைப்பழக்கத்தை விடுவதற்கும் நிறைய பயன்படக்கூடிய சத்துக்கள்லாம் வாழைப்பழத்தில் நிறையா இருக்குது. வாழைப்பழம் எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. உடல் எடை வந்து குறையாது. முக்கியமாக வந்து வாய்ப்புண், வயிற்றுப்புண் இதெல்லாம் வராது. நம்ம உறுப்புகளுக்கும் உடலுக்கும் அதிக நன்மை செய்யக்கூடியது வாழைப்பழம். அந்த வகையில் பச்சை வாழைப்பழத்தில் நிறையா சத்துக்கள்லாம் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் B1, B2, B3, B5, B6 இருக்குது, B9 இருக்குது, மெக்னீசியம், மேங்கனீஸு, செலீனியம், துத்தநாகம், தாமிரம் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இரும்பு சத்தெல்லாம் இருக்குது. நம்ம உடலுக்கு தேவையான எல்லா விதமான உயிர் சத்துக்களையும் தாது உப்புகளையும் கொடுக்கக்கூடியது பச்சை வாழைப்பழம். பச்சை வாழைப்பழம் கிடைக்கிறதே கொஞ்சம் அபூர்வமாக இருக்குது. கிடைச்சதுன்னா அதை வாங்கி சாப்பிடுங்க. நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகள்லாம் கிடைக்கும். முக்கியமாக வந்து உடல் எடையை வந்து கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வதற்கு இந்த பச்சை வாழைப்பழம் நிறையா பயன்படுது. உடல் எடை ரொம்ப மெலிந்து இருக்கிறவங்க சாப்பிடலாம். உடல் எடை ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கும் நன்மை செய்யக்கூடியது. உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதற்கும் நச்சுகள், வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை இவற்றையெல்லாம் வெளியேற்றுவதற்கு நிறைய பயன்படக்கூடியது பச்சை வாழைப்பழம். இது கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும்போது சாப்பிட்டாங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சில பேர் இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பச்சை வாழைப்பழத்தில் ரொம்ப காயாக இருக்கக்கூடிய பழத்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இதை வந்து ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள் எல்லோருமே சாப்பிடலாம். எதிர்காலத்தில் பெரிய நோய்கள்லாம் வராமல் இருக்கணும்னா சாப்பிடலாம். குறிப்பாக உடல் உஷ்ணம் நிறையா இருக்கிறவங்க, வாய்ப்புண், வயிற்றுப்புண், அல்சர் இருக்கிறவங்க, நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க எல்லோருமே பச்சை வாழைப்பழத்தை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. உடலில் இருக்கக்கூடிய நச்சுகள், கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் மலச்சிக்கலை போக்குவதற்கும் நிறைய பயன்படக்கூடியது. உடலில் இருக்கக்கூடிய எல்லா திசுக்களுக்கும் அணுக்களுக்கும் தேவையான சக்தியை கொடுக்கக்கூடியது. சுறுசுறுப்பு இல்லாத குழந்தைங்க, அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து எந்த நேரமும் வந்து எந்த வேலையும் செய்ய பிடிக்காது. ஒரே இடத்துல அமைதியாக உட்காந்துருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பச்சை வாழைப்பழத்தை சாப்பிட்டாங்கன்னா உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க. நேயர்களே, உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய பச்சை வாழைப்பழம் மில்க் ஷேக் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல பழுத்த பச்சை வாழைப்பழம், ஏலக்காய் தூள், பாதாம் முந்திரி அரைத்த பொடி, காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து அது கூட தேவையான அளவு தேன் சேர்த்து கலந்தோம்னா இந்த மில்க் ஷேக் தயார். நேயர்களே, பச்சை வாழைப்பழத்தை பயன்படுத்தி இது போல ஒரு மில்க் ஷேக் தயார் செய்து சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் அடிக்கடி சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. வெண்பூசணிக்காயை நம்ம வந்து சமையலில் அடிக்கடி பயன்படுத்துவோம். முக்கியமாக வெண்பூசணியில் சாம்பார் வைப்பாங்க, நல்லா சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெண்பூசணியை நல்லா ஒரு ஜூஸாகவும் போட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி சாப்பிடும்போது உடல் குளிர்ச்சி அடையும். உடல் உஷ்ணம் இருந்தாலும் சரியாகும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் பாதிப்பு சரியாகும். சிறுநீரக மண்டலத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் போது வலி இருக்கும், எரிச்சல் இருக்கும், கல் அடைப்பு இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய கட்டி வீக்கமும் படிப்படியாக கரையும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.